ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற அதாவது பழங்களோட செடியில் என்னென்ன பழங்கள் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொய்யாக்காய். இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம கவாத்து பண்ணி விட்டு இலைகள் எல்லாம் வந்திருக்கு, இன்னும் காய் வைக்கலை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா செர்ரி. ஸோ செர்ரி செடியிலையும் இன்னும் எந்த காயும் வரல. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கலரில் இருக்கிற கொய்யாக்காய். ஸோ இந்த கொய்யா அதே மாதிரி இப்போது இதில் பார்த்திங்கன்னா மல்பெரி வந்து காய்ச்சி இருக்குது. ஸோ நிறைய காயெல்லாம் இருக்குது பாருங்கள் மக்களே. இதில் ஒரு பழம் ஆயிட்டுருக்கு. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா காயெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த செடி நிறைய காய் கொடுத்தது. அப்புறம் நம்ம கவாத் பண்ணி விட்டு சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் நிறைய பழங்கள் வந்து இந்த செடியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது அத்திக்காய். அத்தி செடியிலேருந்து இதில் நிறைய நம்ம காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை செஞ்சோம். இப்போ அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விட்டு இதெல்லாம் புது இலைகள் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்கள் பிஞ்சுக்கள் இதில் வருது. ஸோ தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இது. அதே மாதிரி ஆரஞ்சு, குட்டி ஆரஞ்சு, இது டேபிள் ஆரஞ்சு. இதுலேயே நம்ம நிறைய காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை செஞ்சோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய காய்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் பழம் ஆகலை. 4 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு 2 பழம் வந்து நான் அறுவடை செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பழங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பழங்கள் இருக்குது. அதே மாதிரி சப்போட்டா. இந்த சப்போட்டா செடியிலையும் பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுருக்கு. ஸோ பாருங்கள் காய் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா காய் இருக்குது. இந்த பழமோட செடியிலையும் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது பழுக்கணும். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த கொய்யாக்காவும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 பிஞ்சுங்க இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இந்த செடியில் இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தில் நம்ம சின்ன செடியில் இந்த 3 கொய்யாக்காவும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பறிக்கிற ஸ்டேஜ் தான். ஆனால் நான் இப்போதைக்கு பறிக்கலை, பழம் ஆகிட்டு பிறகு அதே மாதிரி திராட்சை கொடி. ஸோ இந்த திராட்சை கொடி பாருங்கள் நல்லா அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா போயிருக்கு செடி. ஸோ ஃபுல்லாகவே திராட்சை கொடி. இன்னும் இதில் காய் வைக்கலை. ஸோ நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார் ஃப்ரூட் சொல்லவே வேண்டாம். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய ஸ்டார் ஃப்ரூட் வந்து நம்ம அறுவடை செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்னும் காய்கள் இருக்குது. இந்த 2 காய், அதே மாதிரி இந்த 2 காய். ஸோ நிறைய காய்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பழம். அடுத்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி. ஸோ இந்த கொய்யாவில் பார்த்திங்கன்னா பிஞ்சுக்கள் இருக்குது. அப்புறம் இதில் ஒரு 2 காய் இருக்குது. இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. செங்காயாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. ஸோ இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ரெடி 2-3 காய் இதில் அறுவடை செஞ்சாச்சு. இப்போ திருப்பி காய்கள் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பழங்களோட செடி தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அத்தி செடி. ஸோ அத்தியில் பாருங்கள் காய் இப்போ தான் வச்சுருக்கு, இன்னும் இது பழுக்கலை. ஸோ அடுத்து இன்னொரு அத்தி செடியும் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுலேயும் காய்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தோல், இந்த மாதிரி உரம் எல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா போட்டுருவோம். தக்காளி எல்லாம் வேஸ்ட்டாக பழுத்துருச்சுன்னா, கெட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி உரம் தான் போட்டு விட்டுருவேன் நான். ஸோ அடுத்து வந்து கொய்யா. இந்த பிளாக் கலர் கொய்யா பாருங்கள், பீட்ரூட் கலர் கொய்யாவில் பார்த்திங்கன்னா பிஞ்சுக்கள் இருக்குது. ஸோ இது 2 செடி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுக்கள் வச்சுருக்கு. ஸோ இந்த காய் பெருசாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பழங்கள் வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த செடி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் செடி. ஸோ மாங்காயில் பார்த்திங்கன்னா பிஞ்சுக்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோவும் மாங்காய் செடியில் பூவும் அதே மாதிரி பிஞ்சுக்களும் இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு மாங்காய் செடி. இன்னும் இதில் வந்து காய் வைக்கலை. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு காய் இதிலேருந்து அறுவடை செஞ்சுருந்தோம். பழுத்த நல்ல காய், நல்லா தித்திப்பாக இருந்தது. செடியிலேயே பழுத்து நம்ம அறுவடை செஞ்சோம். ஸோ இந்த வாட்டி இந்த செடியில் காய்ச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கணும்.
இதில் எத்தனை பிஞ்சுக்கல்ல நிறைய பிஞ்சுக்கள் இருந்தது, கொட்டிடுச்சு. இதுலேருந்து எத்தனை பழங்கள் காய் பெருசாகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், வந்து பார்த்திங்கன்னா இலந்த செடி. ஸோ பெரிய இலந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எல்லாம் வச்சுருக்கு இந்த செடியில். பாருங்கள், செடியும் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. இது ஃபுல்லாகவே பூக்கள் தான். அடுத்த வாரம் இது பாருங்கள், சின்ன பூக்கள் பாருங்கள் இதில் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்சுக்கள் பெருசாகும். ஸோ இப்போ தான் பூ பிஞ்சுக்கள் வச்சுருக்கு. வேர்க்கடலை நம்ம மாடி தோட்டத்தில் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து அறுவடை இன்னைக்கு செஞ்சாச்சு. பாருங்கள், இவ்வளோ வேர்க்கடலை நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷானது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி பூ வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ராபெரி செடியில் பார்த்திங்கன்னா பழங்கள் பழுத்துருக்கு. ஸோ பாருங்கள், பார்க்கும்போது கலர் செம்ம ப்ரைட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் செர்ரி செடியை வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் காய் இப்போ காய்க்கல, காய்ச்சது இந்த 2 காய் தாங்க இது. ஸோ ப்ரெசண்ட்டாக நம்ம மாடி தோட்டத்தில் இந்த பழங்களோட செடியெல்லாம் இருக்குது. ஸோ சிலதை அறுவடை பண்ணது தான் நான் ஃபோட்டோவாக எடுத்து வச்சு அதுவும் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.